அஸ்ஸலாமுஅலைக்கும் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு சோயா கிரேவி ரெசிபி பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட்டு கடாயை வச்சு எண்ணெய் போட்டு என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, ஆனியன்ஸ் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, வரமிளகா, அதுக்கப்புறம் மூல மிளகா அண்ட் சோம்பு, இந்த மூணுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டொமேட்டோஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு அந்த சோயாவும் எடுத்து வச்சாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த எடுத்து வச்சுருக்கிற பேஸ்ட்டு நல்லா போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் இது யார் சமைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்ட் தான் இன்றைக்கி செஃப்பு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அண்ட் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் அண்ட் கொஞ்சம் சிக்கன் மசாலா அண்ட் கரம் மசாலா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வேக விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சால்ட்டெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு சோயாவை ஆட் பண்ணியாச்சு. அண்ட் சிம்பிள் ரெசிபி தான், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு நடுவில் என் ஹஸ்பண்டு நானும் ஒரு செல்ஃபி மாதிரி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணிலாம் போட்டு அண்ட் பெப்பர் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சோயா கிரேவி ரெடி. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப்.